ஹலோ வீவர் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ தமிழ் செல்வி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி தாமரை இருந்துட்டு அவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு வந்து சேது மாமா வேணும், சேது மாமா அடையிறதுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி. கடைசி வரைக்கும் சேது மாமா எனக்கு கிடைக்காதே போயிடுவாங்கன்ட்டு ரொம்பவே வருத்தமா இருக்குன்றாங்க. அப்படி எதுவும் நினைக்காது சரியா, கண்டிப்பா வந்து உனக்காக வந்து சேது கிடைப்பான் அப்படின்ட்டு தாமரையுடைய அம்மா சொல்றாங்க. அம்மா நீ வாய் வார்த்தையே சொல்றமா, ஆனா அது நடக்குமான்னு தெரியல, ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து எனக்கு அது நடக்காத தனமா போகுது, எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. இங்க பாரு தமிழ் செல்வி, நீ ஏன் ரொம்ப இப்படி வருத்தப்பட்டு இருக்கன்றாங்க. எல்லாமே சரியா போகிடும் சரியான்றாங்க. அது நடந்துருச்சு இது நடந்துச்சு எதை நினைச்சுமே கவலைப்படாதுன்றாங்க. என்ன நடந்தாலுமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் படைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம சேது கூட அந்த அளவுக்கு ஹாப்பியா போய்கிட்டு இருப்பாங்க. சந்தோஷமா இருக்க, எவ்வளவு நாளைக்கு சந்தோஷமா இருக்கே இருடி, கண்டிப்பா உன்னோட சந்தோஷத்தை அழிக்காத விட மாட்டேன். எனக்கு சேது மாமா வேணும், எனக்கு கிடைக்க வேண்டிய சேது மாமாவா நீ வந்து இப்படி பண்ணிக்கிட்டல, கண்டிப்பா வந்து உன்னை கொல்லாது விட மாட்டேன்றாங்க. இந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாம் உனக்கு கொஞ்சம் காலம் தான், அதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் நிம்மதி இல்லாத மாதிரி நான் உன்னை பண்ணிடுறேன்டி அப்படின்ட்டு அந்த இடத்துல தாமரை நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாமரையுடைய அம்மாவும் தாமரையை சமாதானப்படுத்துறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு கண்டிப்பா வந்து இந்த சொத்து ஃபுல்லா நம்மளுக்கு வேணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு பிளானோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தமிழ் செல்வி நல்லா இருக்கக்கூடாது, அவளை கஷ்டப்படுத்தணும்ட்டு பல பேர் தமிழ் செல்வியை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேது இருந்துட்டு இல்ல தமிழ் செல்விக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர்ற மாதிரியே இருக்கு, தமிழ் செல்வியை நாம தான் வந்து நல்லபடியா பாத்துக்கணும்ன்றாங்க. அவளுக்கு பிரச்சனை நடக்க போற மாதிரியே இருக்குன்னு சேது ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.